ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே ஃபுல்லாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையிலே நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடலூர் வந்திருக்கோம். கடலூரில் என் ஃப்ரெண்டோடைய வளைகாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ காலையில் 10:12 தான் ஃபங்க்ஷன். நாங்கள் எவ்வளோ காலையில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தா ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஸோ மேக்கப் முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். காலைல எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறதுனால நேராக வந்து கருப்பட்டி காஃபிக்கு வந்துவிட்டோம். அங்கே வந்து டீ ஆர்டர் பண்ணிவிட்டு சமோசா இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போவுமே பார்க்காத புதுசாக ஒரு ஐட்டம் இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி பால் பன்னுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவுமே ஒன்று ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டேன். 30 ருபீஸ் இது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. நான் வந்து அந்த சிரப் வந்து அது மேலே ஊற்றிருப்பாங்களா, கருப்பட்டி சிரப், அந்த சைடு நிறைய இருக்கிற சைடு சாப்பிட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப திகட்டிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் சாஃப்டாக நல்லா தான் இருந்தது. 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சமோசா டீலாம் குடிச்சிட்டு எனக்கு வந்து டிஃபனுக்கு அதுவே போதும், லைட்டாகவே இருக்கட்டும் அப்படி சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு நான் போயிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு நேராக ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டோம். எனக்கு வந்து ஒரு 1.5 hour தான் டைம் கொடுத்தாங்க. 9 o'clock போனோமா, 10:30க்கெலாம் நான் முடிச்சிட்டேன். 10:25 அப்படிலாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேராக வந்து மண்டபத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சாரீ லுக் பார்த்துருப்பீங்க. இது வந்து செகண்ட் சாரீ. மேக்கப்லாம் முடிச்சுட்டு மண்டபத்தில் வந்து எல்லாமே நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. இவ வந்து என் பக்கத்தில் நிற்கிறா, இன்னொரு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேருமே தான் வந்தோம் பிளான் பண்ணி இன்றைக்கி. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நேராக வந்து கடலூர் ஓட்டிக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம ஒரு சில மீன்லாம் வாங்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சுற்றி பார்க்கலான்னு சொல்லி முன்னாடியே பிளான் போட்டு வச்சிட்டோம். இது வந்து ஓட்டியில் வந்து மீன் சந்தை மாதிரி இருக்கும் பாருங்கள், அங்கே தான் போனோம் ஃபஸ்ட்டு. போயிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் மீன் வந்து கம்மியாக தான் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ரேட்டுமே வந்து அதிகமாக இருந்தது, ரேட்டு கூட இருந்தது. எப்போவுமே நம்ம ஓட்டி அப்படின்னாலே அங்கே வந்து மீன் வந்து கம்மியாக இருக்கும், கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லி தான் நம்ம போவோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருந்தது. நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குவோம் அதே ரேட் மாதிரி தான் இருந்தது. அதனால் ஒரு அண்ணன் மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் பக்கத்தில் தான் வந்து கடலூர் லாஞ்ச் இருக்குது, அங்கே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் அப்படியே போட்டில் பிடிச்சிட்டு வந்து அப்படியே இறக்கி அங்கே அப்படியே சேல் பண்ணுவாங்க, அங்கே கொஞ்சம் இதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நாங்கள் வந்து கார மீன் மட்டும் ஒரு கூறும் வந்து 50 ரூபா, கம்மியாக இருந்தது. ஒரு கிலோ இருக்கும், 50 ரூபா சொன்னாங்க. கார மீன் மட்டும் அவள் 50 ரூபாய்க்கு, நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அது மட்டும்தான் அங்கே வாங்கணுமே, மற்ற எல்லாமே அங்கே ரேட்டு கூட இருந்ததா, அதனால் அப்படியே நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் நேராக லான்ச்சுக்கு வந்துவிட்டோம் கண்டுபிடிச்சி. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு அது எல்லாமே பெரிய பெரிய மீன் எல்லாமே இருந்தது அங்கே. சங்கரா மீன்லாம் வந்து அப்படியே பளபளன்னு மின்னுச்சு, தேங்காய் பாறை அது இதுன்னு ஒரே செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. நிறைய மீன் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இறாலாம் வந்து டைகர் ப்ரானு, எல்லா ப்ரானுமே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. கிளி மீன் இது பாருங்கள், இது எல்லாமே ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது. 1 கிலோ 300 ரூபா, 250 ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே. ஸோ வாங்கலாம் தான் ரேட்டு. அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபுல்லாக அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கும். நண்டில் தான் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கூட இருந்தது. 1 கிலோ 500 600 அப்படி சொன்னாங்க. ஆனால் நம்ம விலை பேசி வாங்க தெரியறவங்களா இருந்தால் கண்டிப்பாக விலை பேசி கம்மியாக வாங்கலாம். நமக்கு அந்த மாதிரி பேரம் பேச தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டு தான் வந்து அவளுமே வந்து ரொம்ப கேட்டு பேரம் பேசி ஒன்று வாங்கினா. இந்த இறாலாம் அவள் தான் வந்து பேரம் பேசி வாங்கினா. இது மாதிரி அவங்க வந்து 1 கிலோ எவ்வளோங்கிறதுக்கு 500 ரூபா சொன்னாங்க. அவள் 100 ரூபா குறைச்சி 400 ரூபாய்க்கு வாங்கினான். 1 கிலோ 400 ரூபா, அவள் 400 ரூபாய்க்கு, நான் 400 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு கிலோ வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நேராக அப்படியே அங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சங்கரா மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள். 1 கிலோ வந்து 300 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம். அவள் பாதி நான் பாதி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 1/2 கிலோ எனக்கு, 1/2 கிலோ அவளுக்கு, அந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஆனால் 3/4 கிலோவுக்கு இருந்தது. அவள் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டா எனக்கு, என் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து எறா பார்த்திங்கன்னா வெள்ளை எறா, சிகப்பு எறா, அப்புறம் டைகர் ப்ரான்ஸ் அந்த மாதிரி கலந்து தான் இருந்தது எல்லாமே. நல்ல பெரிய எறா. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 400 ரூபாய்க்கு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி வாங்கினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு அந்த மாதிரி பார்த்து நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எறா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அப்படியே பிடிச்சிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வர மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது.
ஸோ எறா, அதுக்கப்புறம் அந்த காரை சொன்னோம் இல்லையா, 50 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுத்தாங்க. அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி நான் ஃப்ரீசரில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. முக்கியமாக நான் வந்து எறா வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். பாப்பாக்காக தான். பாப்பாவுக்கு எறானா ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி சங்கரா மீன் வறுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக தான். அவளுக்கு வந்து அந்த கொசுக்கடியால் அலர்ஜி ஆகி தோல் ஃபுல்லுமே அடிக்கடி அரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எறா அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, ஸ்கின் டாக்டரு. ஸோ அதுக்கு தான் பாப்பாவுக்கு அடிக்கடி இனிமேல் எறா கொடுக்கணும் அப்படி சொல்லி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அவளுக்காக தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.